Hey viewers, welcome to our channel. Today we learn 11th standard Biobotany. Biobotany chapter 1, unit 1, diversity of living world. Living world lesson already நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we learn 1.1 attributes of living organisms, viruses, classification of living world. இந்த previous chapterல பார்த்துருக்கோமா பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் and life process in bacteria வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். Now we learn reproduction in bacteria. அதோட கண்டினியூ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, reproduction in bacteria. பாக்டீரியாவோட reproduction பார்க்கலாம். Bacteria reproduces asexually binary fission. asexually என்னென்ன மெத்தடில் இருக்குது? பைனரி ஃபிஷன், கொனிடியா அண்ட் எண்டோஸ்பர் ஃபார்மேஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் நடக்குது. among this binary fission is the most common one. பைனரி ஃபிஷன் வந்துங்கிறது ஒரு மோஸ்ட் காமன் ஒன்னாக இருக்குமா? இதில் ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன். ஓகே, பைனரி ஃபிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் நடக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் த செல் டிவைட்ஸ் இன்ட்டு 2 டாக்டர் செல். செல்ஸ் எப்படி டிவைட் ஆகும்? 2 டாக்டர் செல்ஸ் தான் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் செல். ஓகேவா? இதில் வந்து நியூக்ளியர் மெட்டீரியல், இண்டெக்ஸ் ரெட் கலரில் அதாம்மா நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி என்ன ஆகுனா ஒரு சிம்பிள் மீடியன் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் சுருங்கும். கன்ஸ்ட்ரிக்ஷனாக என்னது? சுருங்கி என்ன ஆகும்? ஃபைனலாக நம்மளுக்கு செப்பரேஷன் ஆஃப் 2 செல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 டாக்டர் செல்ஸ் வந்து கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதான் பைனரி ஃபிஷன், இரு பிளவுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது சாதகமான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் தான் இது வந்து நடக்கும். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது அவுட்டரில் வந்து செல் வால் இருக்குது, சென்டரில் என்னமா இருக்குது? நியூக்ளியாய்டு. அதுதான் என்னது? ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். அதை தொடர்ந்து என்ன ஆகுது? கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகி சிம்பிள் மீடியம் வந்து அது என்ன ஆகுது? செல் சுவர் வந்து இடையில ஒரு இறுக்கம் வந்து தோன்றும். செல் சுவரில் எப்படி இருக்கும்? செல் வாலில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்து 2 டாக்டர் செல்ஸ் வந்து நம்ம உருவாகும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன். திஸ் மெத்தட் இஸ் பைனரி ஃபிஷன். செகண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, இது என்னது? எண்டோஸ்போர். எண்டோஸ்போர் அப்படிங்கிறது என்னதுன்னா அகவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். எண்டோஸ்போர் அவுட்டர் செல் வால் பார்த்தோம் அப்படின்னா திக் வாலில் இருக்கும். அவுட்டர் எப்படி இருக்கும்? திக் வாலாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. எண்டோஸ்போர் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பாக்டீரியா வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பாக்டீரியா வந்து எண்டோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். எண்டோஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் பேசிலஸ் மெகாதீரியம். விச் பாக்டீரியா எண்டோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுனா? பேசிலஸ் மெகாதீரியம். பேசிலஸ் மெகாதீரியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஸ்பெரிகஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, பேசிலஸ் ஸ்பெரிகஸ் வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா வந்து எண்டோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? எண்டோஸ்போர்ஸ் ஆர் திக் வால் ரெஸ்டிங் ஸ்போர். எண்டோஸ்போர் என்ன சொல்கிறான்? திக் வால் அதான் சொல்கிற இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது. எண்டோஸ்போர் வந்து திக் வாலாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. திக் வால் ரெஸ்டிங் ஸ்போர்ஸாக இருக்கும். ஓகேவா? டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வர்றப்ப த ஜெர்மினேட் அண்ட் ஃபார்ம் பாக்டீரியாவை ஃபார்ம் பண்ணும். ஜெர்மினேட் ஆகி ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ என்ன ஆகும்? அது வந்து ஜெர்மினேட் ஆகி பாக்டீரியாவாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். டைப்பிக்கல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூசன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் ஆப்சன்ட் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் என்னது? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூசன் ஆஃப் கேமிட்ஸ் வந்து இணையும் முறை வந்து எப்படி இருக்கும்? ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து நடைபெறாது. ஓகேவா? however ஜீன் ரீகாம்பினேஷன், இதில் என்ன எந்த மெத்தடில் பாக்டீரியா வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீன் ரீகாம்பினேஷன். அதில் 3 மெத்தட்ஸ் இருக்குமா? கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்லெக்ஷன் அப்படிங்கிற 3 மெத்தட்ஸ் இருக்குது. கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஜே லெடர்பர்க் அப்படிங்கிறது தான் 1946 ஜே லெடர்பர்க் அப்படிங்கிறது எட்வர்ட் லெடர்பர்க் அந்த எட்வர்ட் எல் டாட்டம் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கான்ஜுகேஷன் மூலமாக ஈகோலை பாக்டீரியா வச்சு அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க 1946. இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜீன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? டோனார் செல்லேருந்து ரெசிபியன்ட் செல்லுக்கு என்ன பண்ணுவாங்க? இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எது மூலமாக அப்படின்னா கெட் அட்டாச் த ரெசிபியன்ட் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி மூலமாக என்னது அட்டாச் பண்ணி ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மூலமாக தான் இந்த பைலஸ் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கான்ஜுகேஷன் டியூப். என்ன இந்த பைலஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து என்னது? க்ரோவ் ஆகும், வளர்ச்சி பெறும். க்ரோவ் ஆகும் எப்படின்னா அதோட சைஸில் கான்ஜுகேஷன் டியூப் அது வளர்ந்து என்னது? கான்ஜுகேஷன் டியூப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜில் பாருங்கம்மா, இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்களா இல்லையா? குரோமோசோம்ஸ் இருக்குது. இதான் செல் F+ செல்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர். ஓகேவா?
எஃப் செல்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் எஃப் மைனஸ் செல். இது வந்து எஃப் ப்ளஸ் செல் அப்படிங்கிறத டோனார் செல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எஃப் மைனஸ் செல் வந்து என்னது ரெசிபியன்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடையில இருக்கலாம் இதுதான் காஞ்சுகேஷன் பைலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு இணைக்கிறது. இது வழியாக தான் ஜீன்ஸ் வந்து என்ன ஆகும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க. சைஸ் காஞ்சுகேஷன் டியூப் அதுதான் என்ன காஞ்சுகேஷன் டியூப் சொல்லுவாங்க. அது வந்து அது வழியாக தான் என்ன பண்ணுவோம் ஜீன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே த பிளாஸ்மிட் ஆஃப் டோனர் செல் விச் கெஸ் த எஃப் ப்ளஸ் தான் சொல்லுவோம் அண்டர்கோஸ் ரெப்ளிகேஷன் ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் இது ஸ்டாண்ட் டிஎன்ஏல ஒன் ஸ்டாண்ட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன் ஸ்டாண்ட் ஒரே ஒரு இலை மட்டும் தான் டிஎன்ஏல பாருங்கள் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஹவு மெனி ஸ்டாண்ட் ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் ரெசிபியன் செல்லுக்கு டோனர் செல்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இது வழியாக த்ரூ காஞ்சுகேஷன் டியூப் அந்த காஞ்சுகேஷன் டியூப் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெசிபியன் டோனர் செல்லேருந்து ரெசிபியன் செல்லுக்கு போகும். எஃப் ப்ளஸ்லேருந்து எஃப் மைனஸ் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் த ரெசிபியன் செல் கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் என்ன ஆகும் ரெசிபியன் செல்லில் என்னென்ன கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். பை சிந்தசிஸ் த ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்ஸ் த ஸ்டாண்ட் அக்கர்ட் ஃப்ரம் த டோனர் செல் மாதிரியே என்னது கம்ப்ளீட் ஆகி டோனர் செல் மாதிரியே இது ஒரு ஃபார்ம் ஆயிரும் இணைஞ்சு என்னது உற்பத்தி செய்யுது. நெக்ஸ்ட் எஃப் ப்ளஸ் வந்து இணைந்து எந்த செல்லாக மாறிடுது ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாறிடுது. கீழே நம்மளுக்கு கிடைக்கிற எஃப் ப்ளஸ் செல்லும் எஃப் மைனஸ் செல்லும் எதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக காஞ்சுகேஷன் மூலமாக எஃப் ப்ளஸ் செல்லாவே மாறிடுது. ஓகேவா? இதான் காஞ்சுகேஷன் மெத்தட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் transfer of DNA from one bacterium to another is called transformation அப்படிங்கிறது என்னன்னா DNA வந்து ஒரு பாக்டீரியத்திலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதர் பாக்டீரியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே இது யார் அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து 1988 பேக்டீரியாலஜிஸ்ட் யார் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த். ஹூ இஸ் பேக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் தான் இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் தான் சொல்லியிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது மூலம் அப்படின்றத இன் மைஸ் யூஸிங் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற மைஸ் மூலமாக தான் இந்த மெத்தடை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மரபணு மாற்றம்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதில் பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. 1 ஸ்ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் காலனியாக இருக்கும். அது இன்னொரு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் ஸ்மூத் காலனியாகவும் இருக்கும் நேச்சுராக வைருலண்ட்டாக இருக்கும். அது எஸ் டைப் சொல்லுவோம். அடிஷனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரெயின் இருக்கலாம் அது வந்து என்னென்னா ரஃப் காலனியாக இருக்கும் ஏ வைருலண்ட் அது வந்து ஆர் டைப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா எஸ் டைப்ஸ் ஆஃப் செல் வேர் இன்ஜெக்டட் இன்டு த மவுஸ்னால் என்ன சுண்டலி சொல்கிறோம்னா அதில் என்ன பண்ணுறது இந்த இமேஜில் கிளியராக கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் டைப்ஸ் ஆஃப் செல்லை இன்ஜெக்ட் பண்ணுறோம். மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப மவுஸ் என்ன ஆகுது டைட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆர் ஸ்ட்ரெயின் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் இருக்குமா ஆர் ஸ்ட்ரெயின் இந்த இமேஜை பார்த்தா கிளியராக இருக்கும். ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது மவுஸ் வந்து என்ன ஆகுது லைவ் உயிரோடு தான் இருக்குது. இது எஸ் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது மவுஸ் வந்து இறந்துருது. இதே எஸ் ஸ்ட்ரெயினை கில் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணோம் மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா மவுஸ் வந்து உயிரோடு தான் இருக்கும் லிவிங்ஸில் தான் இருக்கும். ஆனால் ஆர் ஸ்ட்ரெயினையும் அந்த கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் இருக்கலாம் அதையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப மவுஸ் என்ன ஆகுது இறந்துடுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கூட சொல்லியிருக்காங்க பாருங்க த ஹெரிடிட்ரி மெட்டீரியல் என்னது மரபணு ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஃப் கில்டு எஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அந்த எஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்து என்னது அதோட ஜீன் மரபணு வந்து என்ன பண்ணுது அதுக்கு சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆர் டைப்ஸ் ஆஃப் செல்லுக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வைருலண்ட்டாக மாறிடுது ஸ்மூத் ட்ரெயின்ஸ் வந்து. ஓகேவா? S types of cell had transformed R types of cell into virulent smooth strains. Thus the phenomena of இந்த மாதிரி changes ஆகிறது character one strain by transferring the DNA. ஒரு ஸ்ட்ரெயின்லேருந்து இன்னொரு இதுக்கு என்னது DNA வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னமா ஃபினாமினன் ஆஃப் இதே மாதிரி தான் சேஞ்சிங் த கேரக்டர் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெயின். ஒரு ஸ்ட்ரெயினோட கேரக்டர் வந்து சேஞ்சஸ் ஆகுது. என்னது சேஞ்சஸ் ஆகி பை என்னது எது மூலமாக சேஞ்சஸ் ஆகுது ஒரு இது எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ வந்து அனதர் ஸ்ட்ரெயின் இன்டு த ஃபார்மர் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் இதை மவுஸ் வச்சு இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப மவுஸ் வந்து லைவாக இருக்கும். எஸ் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப மவுஸ் வந்து இறந்துருது. இது கில் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஸ்ட்ரெயின் வந்து உயிரோடு தான் இருக்கும். ஆனால் வந்து ஆர் ஸ்ட்ரெயினையும் அந்த கில் ஸ்ட்ரெயினையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்னது மவுஸ் வந்து இறந்துருது.
ஓகேவா, டை ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருமா, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர் கிரிஃப்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மவுஸ் வச்சுமா இது வந்து மெக்கானிக்ஸம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு டோனார் செல்லை எப்படி மெக்கானிக்கலாக இது பண்ணுறது. டோனார் டிஎன்ஏ வந்து கோஸ்ட் டிஎன்ஏவோட என்ன ஆகுது, இன்டகிரேஷன் ஆகுது. ரெசிபியன்ட் செல் இது, இது கோஸ்ட் டிஎன்ஏ. இதில் வந்து டோனார் டிஎன்ஏ வந்து இன்டகிரேஷன் ஆகுது. இன்டகிரேஷன் ஆகி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகேவா, இதான் மெக்கானிசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஜிண்டர் அண்ட் லீடர்பர்க் அப்படிங்கிறவங்க 1952 கண்டுபிடிச்சாங்க டிரான்ஸ்டக்ஷன். எதில் அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபிமியூரம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இது வந்து கண்டுபிடிச்சாங்க, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஜிண்டர் அண்ட் லீடர்பர்க் அப்படிங்கிறவங்க தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்டக்ஷன். பாக்டீரியா பேஜ் மூலமாக டிஎன்ஏ வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்டக்ஷன். இது வந்து இமேஜ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்னது, இதில் அதோட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கம்மா. நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதில் டிரான்ஸ்டக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன், ஸ்பெஷலைஸ்டு அல்லது ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது த எபிலிட்டி ஆஃப் பாக்டீரியா பேஜ் டு கேரி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் எனி ரீஜியன் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ இஸ் கால்ட் ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். பொதுவாக இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து எந்த ஒரு பகுதியிலாலும் பேஜ் வழியாக என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனி ரீஜியன், அதை தான் சொல்கிறேன். எனி ரீஜியன் எந்த ஒரு பகுதியிலையும் பாக்டீரியா பேஜ் வழியாக அது வந்து என்னது கடத்தப்படுறது தான் ஜென்ரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறதுனா த எபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியா பேஜ் டு கேரி ஒன்லி எ ஸ்பெசிஃபிக் ரீஜியன். என்னது, ஏதோ ஸ்பெசிஃபிக் ரீஜியன் மூலமாக டிரான்ஸ்டக்ஷன் நடக்கிறது தான். பாக்டீரியல் டிஎன்ஏ வந்து என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியன் மூலமாக இது வந்து எனி ரீஜியனை ஜென்ரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன். ஸ்பெசிஃபிக் ரீஜியன் மூலமாக டிரான்ஸ்டக்ஷன் நடக்கிறது என்னன்னு சொல்கிறோம். பாக்டீரியா டிஎன்ஏல ஸ்பெசிஃபிக் ரீஜியன் மட்டுமே பாக்டீரியா பேஜ், அந்த பாக்டீரியா பேஜ் வழியாக டிரான்ஸ்டக்ஷன் பண்ணுறது தான் ஸ்பெஷலைஸ்ட் அல்லது ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோமா. இதில் பார்த்தா இதில் கொடுத்துருக்காங்க அதோட ஸ்டெப்ஸ், அதோட ப்ராசஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் பேஜ் இருக்குது, அது இந்த பாக்டீரியா பேஜ். நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் குரோமோசோம், இங்கே பேஜ் டிஎன்ஏ வந்து இருக்குது. எஸ் ஆர் நோ, எஸ் பேஜ் டிஎன்ஏ. இதில் 2 டைப்ஸ், 2 பிரியுதுமா. நெக்ஸ்ட் வைருலண்ட் பேஜ் இருக்கும். இது டிஃபெக்டிவ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது குறைபாடுள்ள வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி. டிஃபெக்டிவ்னு குறைபாடுள்ள. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் டிஎன்ஏ வந்து பாக்டீரியல் குரோமோசோமோட இன்டெகிரேட் ஆகுதா இல்லை, எஸ். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் லெஃப்ட் சைடு, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ரீஜியனில் வந்து இன்டெகிரேட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட ரீஜியனில் தான் போய் என்னது இன்டெகிரேட் ஆகுது. அதுதான் ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் சொல்கிறாங்க. டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் ரெசிபியன்ஸ் இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து நடக்கும். ஓகேவா, ஓகே. then transduction in bacteria. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. பாக்டீரியா போத் பாக்டீரியாங்கிறது நம்மளுக்கு அது பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பாக்டீரியாங்கிறது பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். பெனிஃபிஷியல் என்னென்னு பார்க்கலாமா. இப்போ பெனிஃபிஷியல் அஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா அதோட ரோல் கொடுத்துருக்காங்கம்மா. சாயில் ஃபெர்டிலிட்டி, ஃபஸ்ட்டு அமோனிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேசிலஸ் ரெமோசஸ் அப்படிங்கிற பேசிலஸ் மைக்காய்ட்ஸ் அப்படிங்கிற 2 பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. அமோனிஃபிகேஷனில் இது வந்து பங்கு பெறுது. ஓகேவா, இதோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா convert complex proteins in the dead bodies of plants and animals into ammonia which is later converted into ammonia salt. இது வந்து பிளான்ட்ஸ்லேயே அனிமல்ஸில் இருந்ததுக்கப்புறம் டெட் ஆயிரும்ல, டெட் ஆனதுக்கப்புறம் அதோட உடலில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்லம்மா, காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றது அம்மோனியாகவும் அதுக்கப்புறம் என்னது அம்மோனியா சால்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணுது. இது அதோட ரோல் அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இதில் வந்து பங்கு பெறுது. இதோட ரோல் என்ன பார்த்தோன்னா கன்வெர்ட் அம்மோனியம் சால்ட்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுது, நைட்ரேட்ஸாலும் சேஞ்ச் பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து அசிட்டோபாக்டர் கிளாஸ்ட்ரிடியம் ரைசோபியம் சொல்லுவோமா, அதோட பாக்டீரியா. இதோட ரோல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் இன்டூ ஆர்கானிக் நைட்ரஜன். அட்மாஸ்பெரிக்கில் இருக்கிற நைட்ரஜனை எப்படி கன்வெர்ட் பண்ணுது, ஆர்கானிக் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணுறது தான் அசிட்டோபாக்டர். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸை வந்து ஆர் ஆல்சோ ஆக்சிடைஸ் டு நைட்ரஜன். நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸ் என்னது ஆக்சிஜனேட்டர் செஞ்சு நைட்ரஜனாக
கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரைசோபியம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து என்னது எல்லா அதோட ஆக்டிவிட்டீஸ் பாக்டீரியாவோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்க்ரீஸ் பண்ணி என்னது சாயில் ஃபெர்டிலிட்டி மண் வளத்தை வந்து என்ன பண்ணுது அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னது பாக்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து என்னது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து என்ன இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எதை க்யூர் பண்ணுது அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் டியூபர்குலோசிஸ் மெனிஞ்சிட்டிஸ் அண்டு நிமோனியா அது வந்து என்ன பண்ணுது மெனிஞ்சிட்டிஸ்னால் அது மூளைச்சவ்வு பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிமோனியா அப்படிங்கிறது நிமோனியா ஃபீவர் சொல்லுவோம். ஓகேவா. டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்னது எலும்புரிக்கு நோய். யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொடர்பான நோய்கள் இதிலெல்லாம் என்னது க்யூர் பண்ணுது அது ரோலாக இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏரோமைசின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஏரோஃபேசியன்ஸ். ஆரியோமைசின்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ். இது வந்து எதில் ரோலில் இருக்குது இட் இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ரீட் ஹூப்பிங் காஃப்க்கும் ஐ இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குளோரோமைசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே அப்படிங்கிறது இது வந்து டைஃபாய்டு டைஃபாய்டு ஃபீவரை க்யூர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிட்ரசின் அப்படிங்கிறது பேசிலஸ் லைக்கனே பார்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இது எதுக்குன்னா ட்ரீட் சிப்ளிஸ் அப்படிங்கிற நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாலிமிக்சின் அப்படிங்கிறது பேசிலஸ் பாலிமிக்ஸா இது வந்து பாக்டீரியல் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். பாக்டீரியா என்னது எக்கனாமிக் லெவலில் இண்டஸ்ட்ரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆசிடாக யூஸ் பண்ணுறோம். லாக்டிக் ஆசிடாக யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எந்த பாக்டீரியா விச் பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோபாசிலஸ் பல்காரிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இது வந்து கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் இன்டூ லாக்டிக் ஆசிட்ஸ். பாலில் மில்கில் இருக்கிற லாக்டோஸ் சுகரை என்ன பண்ணுது லாக்டிக் ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பட்டர் அப்படிங்கிறது லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லியூகோனாஸ்டாக் சிட்ரோவோரம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சீஸ் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ். நெக்ஸ்ட்டு கேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பாக்டீரியா இருக்குது கேர்டில் லாக்டோபெல்லஸ் லாக்டிஸ் அதோட பாக்டீரியாமா. இது எல்லாம் சேர்ந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டஸ் இன்ட்டு லாக்டிக் ஆசிட்ஸ். இது வந்து எதுக்குன்னா கன்வெர்ட் மில்க் இன்ட்டு பட்டர் சீஸ் கர்ட் அண்டு யோகர்ட் அதில் வந்து இது ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட் வினிகர் பார்த்தோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம். வினிகர்னது அசிட்டிக் ஆசிட் அஸ்டோஃபேக்டர் அசிட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா வந்து என்னதுன்னா ஆக்சிடைஸ் பண்ணுது எத்திலால்கள் அப்டைன்ட் ஃப்ரம் மொலாசஸ் பை ஃபெர்மெண்டேஷன் டு வினிகர் அசிட்டிக் ஆசிட்ஸ். மொலாசஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும் வெள்ளைப்பாகு சொல்கிறோம்ல அதாம்மா அதுலேருந்து கிடைச்ச எத்திலால்கள் அதை தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து கிடைச்ச எத்திலால்களை ஃபெர்மெண்டேஷன் மூலமாக என்னது வினிகரை தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் அசிட்டோன் வந்து பியூட்டைல் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் இருக்கும். இதில் கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோ பியூட்டிலிகம். இது ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் அண்ட் அசிட்டோன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் மொலாசஸ் பை ஃபெர்மெண்டேஷன் த ஆக்டிவிட்டி ஆஃப் அன்ஏரோபிக் பாக்டீரியா வந்து மொலாசஸ்லேருந்து ஃபெர்மெண்டேஷன் வழியாக அசிட்டோன் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் நார்களை பிரித்து எடுக்கிறதுமா. இதில் வந்து கிளாஸ்ட்ரீடியம் டெர்ஷியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பார்த்தோம் அப்படின்னா the fibers from the fiber yielding plants are separated by the action of Clostridium is called retting of fibers. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் வந்து எசசெரியா கோலை கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோ பியூட்டிலிகம். இது வந்து என்னதுன்னா இதில் என்ன ரோலாக இருக்குது இது இப்போ எசசெரியா கோலை வந்து லிவிங் in the intestine of human beings produce large quantities of vitamin K and vitamin B complex. மனிதனோட நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் இருக்க குடல் பகுதியில் அது வந்து இருக்கும். அதில் அதிக அளவு விட்டமின் கேவும் விட்டமின் பி வந்து காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுது உற்பத்தி செய்யுது ப்ரொடியூஸ் பண்ணுது லார்ஜ் குவான்டிட்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டிலிகம் விட்டமின் B2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுது பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். ஓகேவா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் சர்க்கரை பொருள் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக B2 வந்து இதுலேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு க்யூரிங் ஆஃப் டீ அண்டு டொபேக்கோ என்னது கவரிங் ஆஃப் டீ அண்டு டொபேக்கோ தான் மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேசிலஸ் மெகாத்திரியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இன்வால்வாக இருக்குது. இதில் ரோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அரோமா ஆஃப் த டீக்கு வந்து அரோமாவையும் அந்த டொபேக்கோ ஆர் டியூ டு ஃபெர்மெண்டேஷன் இது எது மூலமாக இருந்தால் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா
டிசீஸ் பாக்டீரியா நோன் டு காஸ் டிசீஸை வந்து உண்டு பண்ணும். இது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன பண்ணுது, டிசீஸை வந்து உண்டாக்குது. இது ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பாக்டீரியாவோட. இது உங்கள் டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் டிசீஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னது நேம் ஆஃப் த கோஸ்ட் என்னென்ன, ரைஸ் பாக்டீரியா பிளைட் அப்படிங்கிற டிசீஸ் வந்து சேந்தோமோனஸ் ஒரைஸ் அப்படிங்கிற பேத்தோஜன் மூலமாக உருவாகுது. ஆஃபில் அப்படிங்கிறது ஃபயர் பிளைட்டட் எர்வினியா அமைலோவோரா அப்படிங்கிற பேத்தோஜன் மூலமாக வருவது. நெக்ஸ்ட் கேரட் வந்து சாஃப்ட் ராட் எர்வினியா கேரட்டோவோரா. நெக்ஸ்ட் சிட்ரஸ் வந்து சிட்ரஸ் கேங்கர் சேந்தோமோனஸ் சிட்ரி. நெக்ஸ்ட்டு காட்டன் ஆங்குலர் லீவ் ஸ்பாட் சேந்தோமோனஸ் மால்வாசியரம். பொட்டேட்டோ வந்து ரிங் ராட் அப்படிங்கிறது என்ன, பொட்டேட்டோ வந்து ரிங் ராட் வலை அழுகல் நோயின்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து கிளாவிபாக்டர் மிட்சி கேனன்சிஸ் இது வந்து சப்ஸ்பீசிஸ்மா செபிட்டோ நிக்கஸ். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்கேப் அப்படிங்கிற இதில் இருக்குது. இதோட பேத்தோஜன் நேம் என்னென்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிற பேத்தோஜன் மூலமாக உருவாகுது. ஓகேவா, இது வந்து பிளான்ட் டிசீஸ்மா. நெக்ஸ்ட் அனிமல் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷீப்பில் வந்து ஆந்த்ராக்ஸு. இது எந்த ஒரு பேத்தோஜன்ஸ்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற பேத்தோஜன் மூலமாக உருவாகுது. நெக்ஸ்ட் கேட்டில் வந்து அப்படின்னா ப்ரூசெல்லோசிஸ் அப்படிங்கிறது. இதோட பேத்தோஜன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூசெல்லா அபோட்டஸ். கேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டிலில் வந்து விலங்கு இது கேட்டில் ஃபுல்லாகவே போவைன் டியூபர்குலோசிஸ். இது வந்து மைக்கோபாக்டீரியா போவைஸ் மூலமாக உருவாகுதுமா. நெக்ஸ்ட் கேட்டில் பார்த்தா பிளாக் லெக் கருங்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ்ட்ரிடியம் சான்வி அப்படிங்கிற மூலமாக உருவாகுது. இதோட பேத்தோஜன் நோய் காரணிகள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. மனிதர்களுக்கு என்னென்ன பாக்டீரியா மூலமாக நோய்கள் வந்து டிசீஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலரா அப்படிங்கிறது விப்ரியோ காலரே. டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டியூபர்குலோசிஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலமாக. லெப்ரசி வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. நிமோனியா வந்து டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா எர்சினா பெஸ்டிஸ். டிப்தீரியா வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. நெக்ஸ்ட் டெட்டனஸ் வந்து எது மூலமாக கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. ஃபுட் பாய்சனிங் வந்து கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிஷம். நெக்ஸ்ட் சிபிலிஸ் வந்து எது மூலமாக சிபிலிஸ் அப்படிங்கிற மேக நோய் சொல்லலாம் ட்ரிப்போனிமா பேலிடம். ஓகேவா, இது மூலமாக இந்த பேத்தோஜன் மூலமாக தான் இந்த டிசீஸ் தான் உருவாகுது. என்ன இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா சிட்ரஸ் கேங்கர் பொட்டேட்டோ ஸ்கேப் கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே ஒரு என்ன ஹேவ் யூ ஹியர்ட் அபவுட் வேர்டு ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எஸ், ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இது டூத் பேஸ்ட் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட். மில்க் ப்ராடக்ட்ஸ் என்னது உங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் அல்லது வந்து டூத் பேஸ்ட்டில் இதில் இருந்து கிடைக்கிது. இதில் பார்த்தோம் அப்படின்னா லாக்டோபாசிலஸ் அண்டு பைபிடோபாக்டீரியம். இது வந்து யோகட் இதெல்லாம் டூத் பேஸ்ட்லாம் தயாரிக்க வந்து இது வந்து பயன்படுத்துகிறோம் அந்த பாக்டீரியா. ஓகேவா, யூஸ் டு ப்ரிப்பேர் ப்ரோபயாட்டிக் யோகட் அண்ட் டூத் பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. என்னது, கலெக்ட் சம் ரூட் நோடல்ஸ் ஆஃப் லெகுமினேஷன் கிராப்ஸில் என்ன ரூட் நோடல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். அது ட்ரா டயக்ராம் பண்ணிவிட்டு வாஷ் இன் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அண்ட் ப்ரிப்பேர் எ ஸ்மியர் பை ஸ்க்வீஸிங் த கண்டென்ட் இன்ட்டு க்ளீன் ஸ்லைடில் வச்சு என்ன பண்ணணும், அதை ஸ்க்வீஸ் பண்ணி க்ளீன் ஸ்லைடில் வச்சு பார்த்தீங்கன்னா அது கிராம் ஸ்ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா, பாக்டீரியா ஃபார்ம்ஸ் பயோஃபிலிம்ஸ் அண்ட் லீட்ஸ் டு டென்டல் கேரிஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐ. பாக்டீரியாங்களால் என்னது பயோஃபிலிம்ஸ் ஆனது என்னென்ன டிசீஸ் உருவாகுது அப்படின்னா டென்டல் வருஷத்தை பல்லில் டென்டல் கேரிஸ் வந்து உருவாகுது. லீட்ஸ் டு டென்டல் கேரிஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட காரணமாக இருக்குது பாக்டீரியாங்கள். ஓகேவா, இது வந்து எது அப்படின்னு பார்த்தா ரால்ஸ்டோனியா அப்படிங்கிற PHB பாலிஃபீட்டால் ஹைட்ராக்சில் பியூரேட் ஏன்னா அது அப்படிங்கிற மைக்ரோபியல் பிளாஸ்டிக் இருக்குல்லம்மா, பிளாஸ்டிக் வந்து இது வந்து பயோ டீக்ரேடபிள் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஸ்டோனியா என்ன பாக்டீரியா வந்து PHB என்ன பாக்டீரியா வந்து என்னது மைக்ரோபியல் பிளாஸ்டிக் இதிலேருந்து இந்த பாக்டீரியாவிலேருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்கியோ பாக்டீரியா. இது பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியோ பாக்டீரியா வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் ப்ரோகேரியட்ஸ். என்ன சொல்கிறாங்க, ப்ரிமிட்டிவ் ப்ரோகேரியட்ஸ். இது எங்கே வாழும் அப்படி எந்த என்விரான்மெண்ட் இல்லை ஹாட் ஸ்ப்ரிங்கு ஹை சாலினிட்டி லோ pH இருக்கிற அந்த கண்டிஷன்ஸில் தான் இது வந்து வாழும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஹீமோ ஆட்டோட்ராப்ஸாக தான் இருக்கும். இது வந்து யூனிக்காக இருக்குது. ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், தன்மை வந்து யூனிக்காக இருக்கும். இந்த குரூப்பில் வந்து யூனிக்காக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் லிப்பிட்ஸ் இருக்கும். இந்த குரூப்பில் என்ன இருக்குன்னா இது லிப்பிட்ஸ் இருக்கும். லிப்பிட்ஸ் பார்த்தோன்னா கிளிசரால் அண்ட் ஐசோப்ரோஃபைட்ஸ் எதர்ஸ் இந்த செல் மெம்பரேனில் என்ன இருக்கும்
கிளிசரால் ஐசோப்ரோஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஐசோப்ரோஃபைல் ஈதர்ஸ் வந்து இருக்கும். டியூ டு த யூனிக் கெமிக்கல் காம்போசன் செல் மெம்பரேன் ஸோ ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் செல் வால் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் லைட்டிக் ஏஜென்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெத்தனோபாக்டீரியா அண்ட் ஹாலோபாக்டீரியம் தெர்மோபிளாஸ்மா சொல்கிறோம். செல் சுவரை தாக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸை என்னது அதை வந்து கரைக்க செய்யும் அந்த பொருட்கள்ல இருந்து செல்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு எதிர்ப்பு தன்மையை வந்து தருது. ஓகேவா, செல் மெம்பரேன் இதெல்லாம் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்கிறோம். ஹவ் ஓல்ட் ஆர் சைனோபாக்டீரியோட ஏஜ் என்னன்னு சொல்லுவோம். ஹவ் ஓல்ட் ஆர் சைனோபாக்டீரியா, அதோட எவ்வளோ வயது இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டோலைட்ஸ் ரிவீல்ஸ் த எர்த். ஸ்டொமேட்டோலைட்ஸ் வந்து நம்ம என்னது அதோட உண்மையை வந்து வெளிக்கொணருது. என்னென்னு பார்க்கலாமா. ஸ்டொமேட்டோலைட்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஃபார்ம்டு வென் காலனிஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா பைண்ட் வித் கால்சியம் கார்பனேட். என்னது சைனோபாக்டீரியா அல்லது என்னது ப்ளூ கிரீன் ஆல்கே அதை சொல்கிறோம்ல. சைனோபாக்டீரியா அதோட கால்சியம் கார்பனேட்டோட இணைந்து கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய அந்த தான் காலனிஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டொமேட்டோலைட்ஸ் அப்படின்னு சொல்ல டெபாசிட் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த காலனிஸ் ஆஃப் சைனோபாக்டீரியோட பைண்ட் ஆகிருக்கும். கால்சியம் கார்பனேட் வந்து பைண்ட் ஆகி டெபாசிட் ஆகிருக்கிறத என்னன்னு சொல்கிறோம், ஸ்டொமேட்டோலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹேவ் ஜியாலஜிக்கல் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 2.7 பில்லியன் இயர்ஸ் மாதிரி ஜியாலஜிக்கல் ஏஜ் blue green algae. The evidence in fossil record indicates that cyanobacteria help the raising the level of free oxygen in the atmosphere. இது அதிக அளவில் இது வந்து அபுடன்ஸ் அதிக அளவில் ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் வந்து சைனோபாக்டீரியா வந்து அதிக அளவில் காணப்படுறதுனால எது ஹெல்ப்பாக இருக்குது, ரைசிங் த லெவல் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் லெவல் வந்து ஃப்ரீ ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அறிய முடியுது நம்மளால். சைனோபாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட ரெக்கார்டில் வந்து. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா சூடோமோனஸ் பியூட்ரிடா அப்படிங்கிறது என்ன ஒரு சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு வச்சு பிரேக் டவுன் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தா பியூட்டின் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல் ப்ரோட்டீன்மா. இது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா மெத்திலோட்ரோஃபஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ரோட்டீன் அப்படிங்கிற சிங்கிள் செல் ப்ரோட்டீன்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் காஸ் க்ரௌண்ட் கால் டிசீஸ். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் எதை உண்டு பண்ணுது, க்ரௌண்ட் கால் டிசீஸ் பிளான்ட்ஸில் வந்து உண்டு பண்ணுது. பட் இன்ஹரண்ட் டியூமர் இன்டியூசிங் பிரின்சிபல்ஸ் ஹெல்ப்ஸ் டு கேரி டிசைட் ஜீன் இன்டு பிளான்ட் த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். என்னது இது என்ன சொல்கிறோன்னா டியூமர் மூலம் இன்ஹரண்ட் டியூமர்னா இது காலையிலையும் சொல்லணும், அதில் வந்து இன்டியூஸ் பண்ணி அதோட ஜெனட்டிக் இன்ஜினியரில் அதோட டிசைட் ஜீனை வந்து அதோட எடுத்து செல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தெர்மஸ் அக்வாட்டிஸ் இஸ் தெர்மோஃபிலிக் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. என்னது எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டேக் பாலிமரஸ் கீ இன்சைம் ஃபார் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர் அப்படின்னு. தெர்மஸ் அக்வாட்டிஸ் அப்படிங்கிற கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து உற்பத்தி செய்து எதை டேக் பாலிமரஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை வந்து பிசிஆர் மூலமாக உற்பத்தி செய்து பிசிஆர் மூலமாக அது வந்து பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் மெத்தனோபாக்டீரியம் வந்து இஸ் எம்ப்ளாய்டாக யூஸ் ஆகுது, பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேலோபாக்டீரியம் அண்ட் extremophilic bacterium grows in high salinity. It is exploited for the production of beta carotene. மிக கடுமையான ஹேலோபாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் ஹை சேலனிட்டியில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் ஹேலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து உற்பத்தி செய்யப்படுது, ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா ஆர் பாப்புலர்லி கால்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா வந்து என்னது பாப்புலர்லி என்ன சொல் ப்ளூ கிரீன் ஆல்கே. சைனோபாக்டீரியா ஆர் பாப்புலர்லி கால்டு அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே அல்லது சைனோஃபைசி சொல்கிறோம். தே ஆர் போட்டோசிந்தட்டிக் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம். சைனோபாக்டீரியா இது போட்டோசிந்தட்டிக், அது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம் சொல்லுவோம். அக்கார்டிங் டு எவாலிஸ்ட் ரெக்கார்டில் சைனோபாக்டீரியா ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்ஸில் இருக்குமா, டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸில் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு ஃபியூ ஆர் மெரைன். ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும், ஃபியூ வந்து இப்படி மெரைனாக இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோடெஸ்மியம் அண்டு தெர்மோஹார்ஃபா. ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படிங்கிறது சைனோபாக்டீரியா வந்து ரெட் கலர் டு ரெட் சி ரிப்பேட்ஸ் ரெட் கலர். ரெட் சி வந்து சிவப்பு நிறமும், ரெட் கலரில் சி வந்து சிவப்பு கடல் இருக்குல்லம்மா, அது வந்து ரெட் கலராக மாறுறதுக்கு வந்து கடல் வந்து சிவப்பு நிறமாக செங்கடல்னு சொல்கிறோம். நம்ம செங்கடல் மாறுறதுக்கு காரணமாக இருக்கிற பாக்டீரியா என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் என்ற சைனோ பாக்டீரியா மூலம் கடல் வந்து சிவப்பு நிறத்திற்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாஸ்டா கானஃபீனியா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து சைக்கஸில் இருக்க கொரலாய்ட் ரூட்டில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஃபென்ஸிலும் நீர்வாழ் ஃபென்ஸ் என்ன சொல்லுவோம் பெரணி அசோலாவிலையும். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் ஃபென்ஸ் கொம்பு தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேவா, அதோட இதுலேயே என்னது சிம்பயாட்டிக்
இதில் ஒருங்குயிரி வாழ்க்கையில் இருக்கும் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அடைஞ்சு என்ன ஆகுதுன்னா நைட்ரஜனை அட்மாஸ்பரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. மெம்பர்ஸ் லைக் இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளியோகாப்ஸா நாஸ்டாக் சைட்டோனிமா கிளியோகாப்ஸ் நாஸ்டாக் சைட்டோனிமாஸில் எங்கே இருக்குன்னா பைக்கோபியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக்கன் தாலி லைக்கன் உடலத்தில் இருக்கிற பைக்கோபியான்ஸ் அப்படிங்கிற பைக்கோபியான்ஸாக இருக்குது. லைக்கன் தாலியில் பைக்கோபியான்ஸாக இருக்குது. இந்த கிளியோகாஸ்பா நாஸ்டாக் சைட்டோனிமாலாம். இதோட சேலன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சைனோபாக்டீரியோட சேலன் ஃபீச்சர்ஸ் என்ன? த மெம்பர் ஆஃப் திஸ் குரூப் இந்த குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகேரியட்ஸில் இருக்கும், ஆனால் லேக் மொட்டைலாக இருக்கும். லேக் மொட்டைல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். இதில் எந்த ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த தாலஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலாக இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா க்ரூகாக்கஸ் அப்படிங்கிற செல் வந்து யூனி செல்லுலாராக இருக்கும். காலனியலானது கூட்டமைப்பாக இருக்கும். இதில் அப்படின்னா கிளியோகாப்ஸால் கூட்டமைப்பாக இருக்கும். ஃப்ளம்மண்டஸில் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் வந்து ட்ரைகோம் வடிவில் இருக்கும். ஃப்ளம்மண்டஸ் ட்ரைகோம் வந்து நாஸ்டாக். கிளைடிங் மூவ்மெண்ட் வந்து இதில் இருக்கும். சம் ஸ்பீசிஸில் ஆசிலேட்டோரியலாக என்ன இருக்கும்? கிளைடிங் மூவ்மெண்ட் இருக்குமா? ஆசிலேட்டோரியலாக விச் மூவ்மெண்ட்? கிளைடிங் மூவ்மெண்ட். த புரோட்டோபிளாசம் இஸ் டிஃப்ரென்சியேட்டடாக இருக்கும். புரோட்டோபிளாசம் எப்படி டிஃப்ரென்ஷியலாக பிரிக்கலாம்? சென்ட்ரல் ரீஜனில் இருக்கிறது சென்ட்ரோபிளாசமும், பெரிப்ரல் என்னது விளிம்பில் இருக்கிற பெரிப்ரல் ரீஜியன் பியரிங் குரோமட்டோஃபோர் என்ன சொல்கிறோம்? குரோமோஃப்ளோசம் அப்படின்னு சொல்கிறோம். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் என்னென்ன போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கும்? சைனோபாக்டீரியால பைகோசைனின், பைகோஎரித்ரின், அதோட சேர்ந்து என்ன இருக்கும்? மிக்சோசாந்தின், மிக்சோசாந்தோஃபில் இருக்கும். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா சைனோஃபிஷியன் டார்ச் தான் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு in some forms a large colorless cells. எதை ஃபார்ம் பண்ணும்? லார்ஜ் கலர் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். பட் இந்த டெர்மினல் அல்லது இன்டர்கலரி பொசிஷன்ஸில் ஃபார்ம் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறோம்? ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் இன்வால்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வாக இருக்கும். த ரீப்ரொடியூஸ் ஒன்லி த்ரூ வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ்னால் ரீப்ரொடியூஸ் நடக்கும். எதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? அண்ட் ப்ரொடியூஸ் ஏகைனஸ் அப்படிங்கிற திக் வால் டார்மெண்ட் செல் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல்லிருந்து இது வந்து என்னது? தோன்றக்கூடிய ஒரு டார்மெண்ட் செல். ஓகேவா? திக்வால் டார்மெண்ட் செல்மா. நெக்ஸ்ட் ஹார்மோகோனியா. ஹார்மோகோனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோகோனியா அந்த போர்ஷன் ஆஃப் பிளம்மன் கெட் டிடெக்டட் அண்ட் ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் மூலமாக என்னது? பை செல் டிவிஷன் மூலமாக ஒரு போர்ஷன் வந்து ஃபிலமெண்ட் வந்து இந்த டிடெக்ட் ஆகி ரீப்ரொடியூஷன் ஆகிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷன் அப்படிங்கிறது பிளவுறுதல். அந்த எண்டோஸ்போர் பிளவுறுதல் மூலம் அது எண்டோஸ்போரை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூஸ்லேஜ் அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூஸ்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்டு தாலஸை சுற்றி காணப்படும். அதோட தாலஸை சுற்றி என்ன இருக்கும்? மியூஸ்லேஜ் வந்து இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் இதான் இதோட கேரக்டர். இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் சொல்லலாம். ஓகேவா? என்னது? மியூஸ்லேஜ் வந்து அது தாலஸ் சுற்றி காணப்படும். தேர்ஃபோர் திஸ் குரூப் ஆல்சோ கால்டு, அதனால் என்ன சொல்கிறோம்? அந்த குரூப்பை வந்து மிக்ஸோஃபைசியே அப்படின்னு சொல்கிறோம். அது மியூஸ்லேஜ் வந்து அதோட தாலஸை சூழ்ந்து காணப்படும் அந்த இதை சூழ்ந்து காணப்படுவதனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? மிக்ஸோபைசியே அப்படின்னு சொல்கிறது. இதோட குரூப் என்னன்னு சொல்கிறோமா? மிக்ஸோபைசியே. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் எப்படி இருக்கும்? ஆப்சென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மைக்ரோசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட்டு மைக்ரோசிஸ்ட் எரிஜினஸா அனஃபினா பிளாஸ் அக்வோ அப்படிங்கிற வாட்டர் இதெல்லாம் என்னதுன்னா வாட்டர் ப்ளூம்ஸ் வந்து உண்டு பண்ணுது. அது எதை ரிலீஸ் பண்ணுது? டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணி அக்வாட்டிக் ஆர்கனிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. மைக்ரோசிஸ்ட் ஏரிஜினோஸோ அனஃபீனா ஃப்ளாஸ் அக்வே அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் ப்ளூம்ஸ் அப்படிங்கிறத உண்டு பண்ணி என்ன பண்ணுது? காஸ் பண்ணி டாக்ஸினை ரிலீஸ் பண்ணி அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் ஆர் யூஸ்டு பயோஃபெர்டிலைசராக என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பயோஃபெர்டிலைசராக வளிமண்டலத்தில் அட்மாஸ்பரிக்கில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன்கள் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா நாஸ்டாக் அனபீனா சொல்லலாம். ஸ்பைருலா அப்படிங்கிறது ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது எதுனா சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். தாலஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. அதோட தாலஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பு, அதோட ரீப்ரொடக்ஷன் அமைப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கம்மா இந்த இமேஜில். ஓகே, டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? எ ப்ரோகேரியாட் டேக்ஸ் எ ஜாய் ரைட் ஆன் போலார் பியர். ப்ரோகேரியாட் இது என்னது? ப்ரோகேரியாட்லாம் போலார் பியர் இருக்குல்ல, நம்ம போலார் பியர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? துருவ கரடின்னு சொல்லுவோம். அது மேலே நிறைய ஜாய் ரைட் வந்து உல்லாச பயணம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அபனோகேப்ஸா மாண்டானா அப்படிங்கிற
சைனோஃபைசியா வந்து போலார் பியரோட அதோட ஃபரில் வந்து வளருது, க்ரோவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். போலார் பியரோட ஃபர்னா என்னது, அதோட ரோமங்களில் வந்து க்ரோவ் ஆகுது. எது, விச் ஒன், அபனோ கேப்சா மாண்டானா அப்படிங்கிற சைனோபாக்டீரியா வந்து போலார் பியரோட ஃபரில் வந்து க்ரோவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் சைனோஃபைசியா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. குரூகாக்கஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, குரூகாக்கஸ், கிளையோகாப்ஸா, நாஸ்டாக், ஸ்பைருலினா, சினிகோசிஸ்டிஸ். ஃபிஷன் மூலமாக என்னது, சினிகோசிஸ்டிஸ், ஏகைனட், அனஃபீனா. நெக்ஸ்ட் பார்த்தா எண்டோஸ்போர் வந்து டெர்மா கார்ஃபா. இதோட ஸ்ட்ரக்சர், ஒரு ரீப்ரொடக்ஷன்மா சைனோஃபைஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா ஆர் என்னது, மைக்கோபிளாஸ்மா ஆர் மொல்லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோபிளாஸ்மா அல்லது என்னென்னு சொல்லுவாங்க, மொல்லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அதர் நேம் என்னமா, மைக்கோபிளாஸ்மாவோட அதர் நேம் என்னது, மொல்லிக்யூட்ஸ். இந்த மைக்கோபிளாஸ்மா பார்த்தோம் அப்படின்னா வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கும். 0.1 to 0.5 மைக்ரோ எம் அளவு இருக்கும். இது வந்து பிளியோமார்பிக் கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம். நிறைய பிளியோமார்பிக் அப்படிங்கிறவே நம்ம என்னது, பல்வகை உருவமுடைய நிறைய உருவம் இருக்கும். இதுக்கு வந்து இது வந்து கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் மைக்கோபிளாஸ்மா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறவர் யார் அப்படின்னா ரெக்கார்ட் அப்படிங்கிறது தான் ஐசோலேட் பண்ணிக்க. அவரோட கோவர்க்ஸர் சேர்ந்து 1898 இதை வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. எதுலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூரல் ஃப்ளூட் ஆஃப் கேட்டில், விலங்குகள் அனிமல்ஸ் இருக்க ப்ளூரல் ஃப்ளூட்லேருந்து இவங்க வந்து இதை வந்து எடுத்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அஃபெக்டட் வித் போவைன் ப்ளூரோனிமோனியா, கால்நடைகளால் அந்த இதில் பாதிக்கப்பட்ட நிமோனியாவில், அது ப்ளூரோனிமோனியாவில் பாதிக்கப்பட்ட, போவின் ப்ளூரோனிமோனியாவில் பாதிக்கப்பட்ட அந்த அனிமல்ஸில் இருந்த அந்த ப்ளூரல் ஃப்ளூடை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. யாரும் நாக்அவுட் கோவொர்க்கர்ஸ், அதோட அவங்க தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து த லேக் செல்வால் எப்படி இருக்கும், லேக்காக இருக்கும். அப்பியர் லைக் பார்க்கறதுக்கு எப்படின்னா ஃப்ரைடு எக்காக இருக்கும். கல்ச்சரில் பார்த்தா எப்படி இருக்கும், பொரிக்கிற ஃப்ரைடு எக்னா என்னது, பொரித்த முட்டைகள் இருக்குமா, ஃப்ரைடு எக் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இது டிஎன்ஏ கண்டென்ட்ஸ் லோ குவைன், டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா லோ குவைனாக இருக்கும். சைட்டோசின் கண்டென்ட் த ட்ரூ பாக்டீரியா, சைட்டோசின் வந்து கண்டென்ட் தென் ட்ரூ பாக்டீரியாலாம் இருக்கும். த காஸ் டிசீஸ் வந்து அனிமல்ஸ் பிளான்ஸில் டிசீஸ் வந்து உண்டு பண்ணும். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், விச் ப்ரூம் ஆஃப் லெக்யூம்ஸில் வந்து பார்த்தோன்னா விச் ப்ரூம்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ், பிலோடி ஆஃப் க்ளோவ்ஸ், சாண்டல் ஸ்பைக்ஸ், இதெல்லாம் வந்து பிளான் டிசீஸ்மா மைக்கோபிளாஸ்மாவில் உருவாக்கக்கூடிய டிசீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ளூரோனிமோனியா வந்து எதனால் உருவாகுது, மைக்கோபிளாஸ்மா மைக்கைட்ஸ் அப்படிங்கிற மைக்கோபிளாஸ்மா மூலம் தான் ப்ளூரோனிமோனியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து உருவாகுது. ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் மைதாமா செல் மெம்ப்ரேன், ரிபோசோம், இது வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா. செல் மெம்ப்ரேன் இருக்குது, ரிபோசோம் இருக்குமா, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது அதோட ஸ்ட்ரக்சர் மைக்கோபிளாஸ்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டினோமைசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆக்டினோமைசிட்ஸ் ஆர் கால்ட் என்னன்னு சொல்லுவோம், ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டினோமைசிட்ஸ் என்னென்னமா சொல்லுவோம், ரே ஃபங்கை சொல்லுவோம். ஏன்னா டியூ டு தேர் மைசீலியல் லைக் க்ரோத், இது மைசீலியம் போன்ற அந்த பார்க்குறக்கு எப்படி இருக்கும், மைசீலியம் எப்படி க்ரோத் ஆகுதோ அது மாதிரி இருக்கிறதுனால இது ரே ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டினோமைசிஸை. இது அன்ஏரோபிக் ஆர் ஃபகல்டேட்டிவ் அன்ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். த டு நாட் ப்ரொடியூஸ் அன் ஏரியல் மைசீலியம், எந்த ஒரு மைசீலியத்தை இது வந்து என்னது ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இது டிஎன்ஏ கண்டென்ட்ஸ் பார்த்தோம்னா ஹை குவானைனாக இருக்கும். இதில் வந்து எப்படி இருக்கும், ஹை குவானைன் இருக்கும். அந்த சைட்டோசின் கண்டென்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோமைசிஸ்மா. நெக்ஸ்ட் ஃப்ரங்கியா அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் ஆக்டினோ பாக்டீரியா சொல்கிறேன். இதை எது ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரூட் நோடுல்ஸ்லாம் அண்ட் ஃபிக்ஸஸ் நைட்ரஜன் இன் நான் லெகுமினேஷன் பிளான்ஸ் சச்சஸ் ஆல்னஸ் அண்ட் கேசுரினா. ஃப்ரங்கியா அப்படிங்கிறத ஆக்டினோ பாக்டீரியா வந்து ரூட் நூடுல்ஸை வந்து என்னது ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னது அதான் என்ன சொல்கிறாங்க, நான் லெகுமினேஸ் பிளான்ஸ், லெகுமினேஷன் அல்லாத பிளான்ஸான அல்னஸ் கேசுரினா பிளான்ஸில் நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த ப்ரொடியூஸ் மல்டி செல்லுலர் ஸ்போராஞ்சியம். இதை ப்ரொடியூஸ் பண்ணுது, மல்டி செல்லுலர் ஸ்போராஞ்சியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஆக்டினோமைசிஸ் போவிஸ் க்ரோஸ் இன் ஓரல் கேவிட்டிஸ் அண்ட் காஸ் லம்பி ஜா. ஆக்டினோமைசிஸ் வந்து எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே க்ரோவ் ஆகுது, ஆக்டினோமைசிஸ் போவிஸ் வந்து கால்நடை அனிமல்ஸ் இருக்குமா அதோட வாய்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா லம்பி ஜா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. அதோட அங்கே க்ரோவ் ஆகி லம்பி ஜா அப்படிங்கிற டிசீஸை வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வந்து என்னென்னா எங்கே வாழுதுன்னா இது வந்து
mycelial ஃபார்மிங்கில் வரும் ஆக்னோ இது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் இஸ் ஏ mycelial ஃபார்மிங் ஆக்னோபாக்டீரியா which is lives in soil. இது வந்து சாயிலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியாமா. இது வந்து எதை ஃபார்ம் பண்ண மைசீலியத்தை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஆக்டினோ பாக்டீரியா, மைசீலியத்தை ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆக்டினோ பாக்டீரியம் தான் ஸ்ட்ரெப்டோமைசிஸ். த இம்பேக்ட் எர்த் ஓடர், மண் வாசனை சொல்லுவாங்க. இப்போ மண் வாசனை மழை பெய்யறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஓடர் மண் வாசனை இருக்கும். டு சாயில் ஆஃப்டர் ரெயின், நம்ம மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஒரு எர்த் ஓடர் வந்து இருக்குதா இல்லையா ஆஃப்டர் ரெயினுக்கு அப்புறம். விச் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப், அதில் என்ன காரணம் அப்படின்னா எதுனா அதில் ஜியாஸ்மின் அது காரணம் என்ன அப்படின்னா ஜியாஸ்மின் அப்படிங்கிற என்னது வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து ஜியாஸ்மின் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது. மண் வாசனை ஏற்படுறதுக்கு ஜியாஸ்மின் அப்படிங்கிற வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து காரணமாக இருக்குது. சம் இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நேம்லி, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீனஸில் வந்து உருவாகுதுன்னா என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்ட்ரெப்டோமைசின், குளோரோஃபெனிகால், டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது இந்த ஜீனஸ்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ்மா. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபங்கை. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.